இத படிங்க. சரோஜா பாண்டியன் கல்யாணம் எப்போது? பம்பளி மாசுக்கும் பாண்டியனுக்கு கல்யாணம் எப்போது? இந்த பார், பாறையில இப்படி எழுதி வைக்கிறது, ஜோசியரை கூட்டிட்டு வந்து நல்ல நாள் பாக்குறது, நான் எங்கேயாவது வெளியே போகும்போது என் முதுகுல கல்லை விட்டு அடிக்கிறது, விடியறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது, ராத்திரி ஆனா இந்த ஊருக்குள்ள ஓனாய் புகுந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள புகுந்து கண்ணாப்படான்னு பாடுறது, இப்படி பண்றதுனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவனா? எனக்குன்னு எவ்வளவு ஒருத்தி பிறந்திருப்பா. பிறந்திருப்பா. என்ன மீறி எவ வந்து உன்னை தொடரா, யார் பிறந்திருக்கான்னு பாக்குறேன். சுப்பு சுப்பு இங்க வாயே. என்னையா இத வரேன். என்ன எதுக்கு கூப்பிட்ட? ஒண்ணு இல்ல, இத அங்க ஒட்டணும். புரியலையே. இது பாரு, நான் என்ன செஞ்சு காட்டுறேனோ அதை நீ செய்யணும். இது மாதிரி செய்யணும். இது என்ன பிரபாத் கூட இந்த நல்ல தரக்கணும். வாய் நல்ல தர. புத்திசாலி. பிள்ளையாரப்பா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா. அப்புறம் உன்ன மாதிரியே எண்ணி ஏதாவது மரத்து கீழே உட்கார வச்சிடாத. கேட்ட உடனே பொண்ணு அமிச்சிட்டியே. யோ மறைக்காதியா, கொஞ்சம் தள்ளி நில்லு, சாமி கும்பிடணும்ல. சரோஜா, என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? யோ உனக்கு பொண்ணு கல்யாணம் கேக்குதா? பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது, நீயாவது கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு கல்யாணமா? அது என்ன பாத்து சரோஜா. ஐயோ, இதோட பெரிய தொல்லையா போச்சு, என்ன பண்ற? பயந்துட்டியா? நான் தான். கையில என்ன டிபன் கேரியர், யாருக்கு சாப்பாடு? அது உங்களுக்காக தான். எனக்கா? இந்த என்னது மீன் குழம்பு வச்சு உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடலாம். எங்க? இங்கடா. இங்க. இங்க வா. இந்த சாப்பாடு சாப்பிடணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த குச்சியால உங்க கை மேல 3 அடி அடிப்பேன், அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். இவ்வளவுதானா? ஆமா. மூணாவது அடி அடிச்ச பின்னால் தான் நீ சாப்பிடணும். கைய மடக்கிட்டுமா வேண்டாமா? மடக்கிக்கங்க. சரோஜா வருவா, ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். என்ன பாவம், பசியோட வருவா. சரோஜா, நீ எனக்காக ஆசையா கொண்டு வந்த மீன் குழம்பு வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் பட்டினி கிடக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நீ பட்டினி இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. என்ன நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? மத்தியான சாப்பாட்டுக்கு நீ வீட்டுக்கு வரல, நானும் சாப்பிடல, அப்பாவும் சாப்பிடல. அவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு, நான் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கேன், வேலைக்காரர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா. இந்த பக்கம். எந்த பக்கம்? இந்த பக்கம். அதான கேரியர். சரோஜா ஆசையா கொண்டு வந்து கொடுத்தது. இந்த சரோஜா புராணமே உனக்கு சரியா இருக்கு. ஆமா, எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த? காலையில தமிழ் பாட்டு முடிஞ்சோன்னு வந்து உட்காந்து. 10 மணிக்கா? 9:55. சரோஜா வந்தாளா? என்ன சொன்னா?
கேரியரை கொண்டு வந்து வச்சுச்சு என்ன இங்க உட்கார சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு குச்சியை எடுத்து உன் கையில 3 வாட்டி அடிப்பேன், அடிச்ச பிறகுதான் சாப்பிடணும்னு சொல்லிச்சு. 2 வாட்டி தான் அடிச்சது, 3வது வாட்டி வந்து அடிக்கிறேன்னு சொல்லிருக்கு. என்ன இந்த மாதிரி பண்ற? இதுக்காக இப்படி பட்டினி இருக்க? சரி, சரோஜா கொண்டதாவே இருக்கட்டும், நீ முதல்ல சாப்பிடு. நீ எனக்கு தொடாத, வேட்டை இல்லாம இருக்கு. நீ தொடாத. சரோஜா வரட்டும், விடுண்ணே. சரோஜா வரட்டும். பாத்தியா சரோஜா, என்ன? நீ சும்மா நாச்சுக்கு தானே நேத்து அப்படி செஞ்ச. நீ நெசமாவே திரும்பி வருவ, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு உனக்காக அரச மரத்தடியில 6 மணி நேரமா இல்ல 6 மணி நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை எத்தனை மணி நேரம் உட்கார வச்சாலும் நான் சொல்றது உனக்கு புரியவே போறதில்ல. இப்ப கரெக்டா சொல்றேன், கேட்டுக்கோ. ஆமாமா, மல்லிகா கூட சொல்லிச்சு, நீ கரெக்டா நீ சரோஜாட்ட கேட்டுக்கா உன் மேல பிரிய இருக்கா இல்லையான்னு. இத பாரு, வீணா என் பின்னாடி அலையாத. நான் கல்யாணம் பண்ணா என் மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். யோ, நீ ஒரு உண்மையான ஜோசியனா இருந்தா இந்த பஞ்சாங்கம் என் மாமனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல நாளா பார்த்து சொல்லு. பாரியா? அடடா, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுமா. உன் ஜாதகத்துல கிரகம் எல்லாம் வக்ரமா இருக்கிறதுனால உனக்கும் மாமன் கல்யாணம் நடக்காதுமா. நல்ல நாளா பார்த்து சொல்லியா? 5ஆம் தேதி அமோகமா இருக்க வச்சுக்கமா. 5ஆம் தேதி. யோ 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 பஞ்சாங்கம் நில்லு. என்ன மணி? அட நில்லியா? யோ, 5ஆம் தேதி புதன்கிழமை என் மாமனுக்கு ஸ்கூல் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து சொல்லியா? நான் மாமனுக்கு ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி நல்லா இருக்குமா. ஆள விடுமா. ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி. மாமா வராரு. மாமா நிறுத்து. என்ன? வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கான், நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஜோசியர் சொன்னாரு. ஓ, 9ஆம் தேதி நாள் நல்லா இருக்காமா அப்படின்னு ஜோசியம் சொன்னானா? அப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்க. சீ, அவன் கிழவன். வயசு பையனா கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏண்டி பம்பளி மாசு, இந்த காலண்டர் எதுக்கிட்டு கையில வச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்க? இதுல ஒரு நல்ல நாளை பார்த்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். போடு. இந்த பார், எங்க அம்மா யாரு கழுத்துல தாலி கட்ட சொல்றாங்களோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன், புரியுதா? தொந்தரவு பண்ணாடி, ஸ்கூலுக்கு போகணும், வழிய விடுறேன். நீங்க என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாதான் நான் இந்த சைக்கிள விடுவேன். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் கையிலேயே புடிச்சுக்க. மாமா, ஐயோ மாமா. ஏமா சரோஜா, என்ன மல்லிகா? தோப்புல வேலையெல்லாம் நீதான் பாத்துட்டு வரியா? ஆமா. ஆமா, இந்த காலத்துல நாம போய் நிக்கலனா எவன் ஒழுங்கா வேலைய பாப்பா? அது சரி, என்ன நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஒண்ணு இல்ல, உன்னை பார்த்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சின்ன விஷயம்? உன் மாமன் பேரு பாண்டியன் தானே? ஆமா. அந்த ஆளை நீ கட்டிக்கணும்னு ஜோசியர் எல்லாம் கூட்டு போய் பாக்குறியா இல்லையா? ஆனா அவர் உன்னை தட்டி கழிக்கிறாருல்ல? ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அவர் மனசுல வேற ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. என் மாமனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? அவரு ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி. ஸ்ரீராமச்சந்திரன்னா? ராவண சீதையை அடையறதுக்காக பலவித மாறு வேஷத்துல போயும் முடியல. அப்போ ஒரு முனிவர் சொன்னாரு, ராவணா, நீ ஸ்ரீராமச்சந்திர வேஷத்துல போனா சீக்கிரமாவே சீதையை அடைஞ்சிடலாம்னு சொன்னாரு. அப்போ ராவணன் அவரை பார்த்து, ஐயா முனிவரே, நான் அந்த உருவத்திலயும் போய் பார்த்துட்டேன், எப்ப நான் ஸ்ரீராமச்சந்திர உருவம் எடுத்தேனோ அப்பவே எனக்கு அடுத்த பொண்ணுங்க மேல ஆசைங்க வரமாட்டேங்குதுன்னு சொன்னாரு. அது மாதிரிதான் என் மாமன். உன் மாமன் மேல நீ ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்க, ஆனா உன் மாமன் என் மேலயும் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காருமா, அதையும் கொஞ்சம் கேளுமா. என்ன உளர்ற? உளரல, உண்மை. உன் மாமன் மனசுல ஒரு பொண்ணு நினைச்சிட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, சாட்சாத் நான் தான். உன் மாமன் என்கிட்ட வந்து சொன்னாரு, மல்லிகா, நாளைக்கு காத்தால 10:30 மணிக்கு நீ தோப்புக்குள்ள வந்து என்ன கட்டி புடிச்சுக்கிட்டு பாடலன்னா ஒரு பெரிய கல்யாணம் கழுத்துல கட்டிக்கிட்டு கிணத்துல விழுந்துருவேன்னு உன் மாமன் சொன்னாரு. நான் உன்கிட்ட சொல்லிட்டேம்மா, என் கடமை முடிஞ்சது, நான் வரேம்மா, எனக்கு வேற வேலை இருக்கு. நாளைக்கு காலையில உன்னை வந்து பாக்குறேன். நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா கண்ணகி மதுரையை எரிச்ச மாதிரி நான் உன்னை எரிச்சிருவேண்டி.